சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கான வருஷமா இருக்கு. நியூ இயர் பிறந்த உடனே எல்லாருக்குமே ஒரு உற்சாகமா ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம செய்யாத விஷயத்தெல்லாம் செய்ய போறோம்னு குஷியா இருக்கும். செஞ்ச விஷயத்தோட வெற்றியை கொண்டாடுறதா இருக்கும். இல்லை நமக்கு ஒரு தொய்வு இருந்தா கூட ஓகே இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனாலதான் ஒவ்வொரு புத்தாண்டையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நிறைய பேர் கோயிலுக்கு போறோம், நிறைய பேர் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், பல பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கலந்தாய்வு பண்ணலாம். போன வருஷம் நீங்க பண்ணாத விஷயத்த பண்ணுங்க, தொடங்குங்க. தொடங்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை தரும். ஆனால் சந்தோஷம் சின்ன விஷயம் அல்ல. ஆகவே வாழ்க்கையை வாழுங்கள். நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணாம இருக்காதீங்க, பண்ணாம இருக்கிறது பண்ணணும்னு நினைச்சதை தொடங்க ஆரம்பிங்க. இங்க ஒரே ஒரு சின்ன ஹிண்ட், நீங்க எதையுமே பண்ணணும்னு நினைக்காதீங்க. இம்பர்ஃபெக்ஷன் லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன். நீங்க சின்ன சின்ன விஷயத்த கசாமுசா இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆரம்பிங்க. ஒரு கிளம்ப் ஆரம்பிக்கும் போது ஒரு ரொம்ப நீட்டா இருக்காது, ஸ்டில் இட்ஸ் ஓகே. நீங்க கண்டிப்பா ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச பிறகு நீங்க பாப்பீங்க அது எப்படி. இப்போ ஒரு களிமண்ணை செய்யும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், களிமண்ணை நல்லா நல்லா கசாமுசா பிசைஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அதை சாஃப்ட் பண்ணி ஒரு ஸ்மூத் பண்ணி ஒரு உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் தானே ஷேப் எடுக்குது. அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களை ஃபர்ஸ்ட் அந்த தாட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த தாட் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதை ஃபர்ஸ்ட் ஒரு மாவு போட்டு பிணையிற மாதிரி இங்க பக்கம் லெஃப்ட் ரைட்டு இது அதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு குழப்பத்து பண்ணி அதுக்கப்புறமே ஒரு ஷேப்னா ஃபர்ஸ்ட் ஒரு கும்பலா ஒரு சாஃப்ட் சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஷேப் பண்ணலாம். நம்ம ஷேப் பண்ணும்போது பண்றோமா பண்ணலையான்னு சொல்லிட்டு மட்டும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். அது பண்ணாவே போதும், எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். பண்ணாத விஷயங்களை பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டு நிக்காதீங்க. பண்ண விஷயத்த ரொம்ப வெற்றிகரமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அங்கேயும் நிக்காதீங்க. ஜேர்னி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். ப்ரோக்ரெசிவ் ஜேர்னியா இருக்கணும். அதுல சைட்ல பாருங்க, ஓகே நம்ம பண்ற விஷயத்த என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம மூளை என்ன மாதிரி வளர்ந்துருக்கு, என்ன மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு புதுசான ஐடியாஸ் கிடைச்சிருக்கு, எவ்ரிடே குஷியா இருக்கா இல்லையா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் 2024 முக்காவாசி நாள் காலையில் எந்திரிக்கும் போதே அப்படியே எக்ஸைட்டடா எந்திரிப்பேன். ஏன்னா நான் நிறைய வேலை வச்சிருப்பேன். அந்த ஒவ்வொரு வேலையை முடிக்க முடிக்க குஷியா இருக்கும். சிலது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அதை திரும்பி பார்ப்பேன். அப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. நான் டெய்லி வீடியோ போடும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னு என்னோட ஃப்ரெண்டு தேவிசனா கேட்டார். அப்ப நான் சொன்னேன், வாழ்க்கையில கன்சிஸ்டண்டா இருக்கணுங்கிறது கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கன்சிஸ்டண்டா இருக்கிறதே எனக்கு லைஃப்ல பெரிய விஷயங்கள் கிடைச்சது. நான் 2023ல என்னோட சில பயணங்கள் ஆரம்பிச்சேன். 2024ல சிறப்பா அந்த பயணம் போயிட்டே இருக்கு. அந்த சிறப்பான பயணம் இப்போ 2025க்கு அது நான் எடுத்துட்டு போறேன். அது எனக்கு இப்போ வேற ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ நான் 2026 வீடியோ பண்ணும்போது நான் இன்னும் வேற உற்சாகமா இருப்பேன். மேபி நான் வேற பர்சனா கூட இருக்கலாம். நீங்க எந்த விஷயத்த பண்ணாலுமே அங்கேயே ஸ்டக் ஆகாம அடுத்த நகர்வுக்கு நீங்க போயிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்தையும் போட்டு ஒரே பெருசா பண்ணாம ஃப்ரேக்மெண்டா குட்டி குட்டியா பிரிச்சு அதை இதை அச்சீவ் பண்ணிட்டு இதை அச்சீவ் பண்ணிட்டு இதை அச்சீவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்கில் வேணும், ஸ்கில்ல கத்துக்குவோம். எதுவுமே உங்களால 100% நீங்களே செய்ய முடியாது. உங்களுக்கு சில இடத்துல லேர்னிங் வேணும், கத்துக்கோங்க. அப்போ அந்த டைம்ல சில வில்லன்கள் வாழ்க்கையில வருவாங்க, சில இடையூறுகள் வாழ்க்கையில் வருவாங்க. அவங்களாம் தான் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சரா வருவாங்க. அவங்க பெஸ்ட் ரியலைசேஷனா இருக்கும். அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூ இயரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு நம்ம செய்யறது சரியா வரல, அடுத்தது பொங்கல் அன்னைக்கும் நம்ம நியூ இயரா கொண்டாடலாம். அன்னைக்கு நம்ம செய்யாத வேலையை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாமே பல நாட்கள் நம்மளோட விஷயத்த செய்யாத விஷயத்த செய் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துற மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு வரும். ஒரு படிப்பு வரலையா, படிப்பு வர்றதுக்கு ஒரு கடவுள் இருக்காரு. அந்த மாதிரி நம்மளோட பண்பாடுல கல்ச்சர்ல கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஹோப் கொடுக்கும். இதை பண்ணா நல்லா இருக்கும், இதை நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கும். நான் இந்த வருஷம் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் வாரம் ஒரு புக்,
அப்படின்னா 52 புக் இதுக்கு நான் வந்து ஒரு ஜாரை வந்து நான் 2024 ஒருத்தவங்க வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடமோட கிளாஸ் மூலியமா அந்த ஒரு ஜாரை வந்து கிரியேட் பண்ணேன். இதுதான் அந்த ஜார். இந்த ஜாரில் வந்து நான் புக்கு படிக்க அந்த ஜாரில் வந்து என்ன புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பேப்பரை போட்டு வச்சிடறேன். ஸோ நான் வந்து 52 புக்கு படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ரொம்ப சிரிக்கக்கூடாது. நான் இன்னொரு பிளான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதிகமான போய் துணி ஷாப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன பாடம். ஏன்னா நம்ம நிறைய வாங்கி வச்ச துணியை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அந்த துணி மேலே இருக்கிற ஒரு நிதான இல்லாத ஒரு கிரேஸ் இருக்கு, எனக்கு இருக்கு. அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ். இது நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது ஒரு பாவாடை, என்னோட பாவாடையை நான் வந்து பிரிச்சு அதை வந்து நான் வந்து சல்வாரா பண்ணியிருக்கோம். சின்ன எம்ப்ராய்டரி மட்டும் போட்டு சல்வாரா பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. புது ட்ரெஸ் போட்டா குஷி இல்லை, நான் பழைய ட்ரெஸ்ஸையும் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப குஷியில இருக்கேன். நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பிளான் எல்லாம் நான் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரித்து பார்க்க போகிறேன். ஓகே, டார்கெட் வச்சுருக்கேன். இது வந்து இவ்வளோ நாளில் பண்ணணும், இது வந்து இவ்வளோ நாளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு பண்ண போகிறேன். நான் அடுத்து 2026 நியூ இயரில் உங்களோட ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவும் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஓகேயா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வேணும், உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா we can have a chat. ஓகேங்களா? Determination transforms any defeat into a victorious endeavors. So, as long as we are determined, defeats are mere brief halts, not the end of the journey. நமது மனதின் உறுதிப்பாடு எந்த ஒரு தோல்வியையும் நிறைவில் வெற்றியாக பரிமாறிவிடும். மனதில் உறுதி இருக்கும் வரை இடைப்பட்ட தோல்விகள் எல்லாம் குறுகிய நிறுத்தங்களாக மட்டுமே இருக்குமே தவிர பயணத்தின் முடிவாக அது அமையாது. அதனால 2025 பயணம் ரொம்ப நல்ல பயணமா இருக்கட்டும், இடையூறு இல்லாத பயணமா இருக்கட்டும், வெற்றிகரமான பயணமா இருக்கட்டும். இதுதான் என்னோட உங்களுக்கு நியூ இயரோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஹாப்பி நியூ இயர். நீங்க எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கணும் தயவு செய்து பண்ணுங்க. ஆனா சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு நான் வந்து சோஷியல் மீடியாவில் இவ்வளோ டைம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம சும்மா டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு மற்றவங்க கதையை பார்த்துக்கிட்டு இல்லாம உங்களோட எண்ணங்கள் ப்ரொக்ரெசிவான திங்கிங் இருக்கட்டும். நீங்க உங்களோட எண்ணங்கள் ப்ரொக்ரெசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் நீங்க பொறுப்பேற்கலாம். ஓகே, நான் வந்து இந்த வருஷத்துல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கேன். என்ன வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நமக்கோசரம், நம்ம பெண்களோட முன்னேற்றத்துக்கோசரம், நம்ம பெண்களோட பாதுகாப்புக்கோசரம் ஒருத்தர் வந்து தன்னையே சவுக்கடி அடிச்சிருக்காரு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து செருப்பு போட நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் நினைச்சேன், பெண்களுக்கோசரம் ஒருத்தர் வந்து தன்னை அடிச்சுக்கிட்டு தான் வருத்திக்கும் போது நம்ம பெண்களா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நான் வந்து இன்னையிலேருந்து விட போறேன். எப்போ அவர் செருப்பு போட போறாரோ அப்போதான் நானும் வந்து என்னோட ஸ்வீட்டை ஆரம்பிக்க போறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் அந்த ஸ்வீட்டை நினைச்சு ஆசைப்படும் போது நம்ம சாப்பிட முடியலங்கும் போது தான், ஓ, நம்ம பெண்கள் பாதுகாப்புக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும், நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்தாதானே ஒரு விஷயத்த வந்து நம்ம புரட்சி பண்ண முடியும். நம்ம யாருமே சென்சிட்டிவா இல்லாம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா ஒரு தப்பு நடக்க நிறுத்த முடியலையா? நம்மளை சுத்தி எத்தனை விஷயங்கள் தப்பு நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாதான் அது நடக்கும். ஸோ என்னை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து இன்னையிலேருந்து ஸ்வீட்டை விட போறேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதையும் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க அனைவருக்கும் உற்சாகமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.